அனைவருக்கும் வணக்கம். கிங்டம் அனிமலியா இது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இங்கிலீஷ் மீடியத்தில் செகண்ட் லெசன். இதோட சாப்டர் அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமலியா, நான் கார்டேட்ஸ் அப் டு ஃபைலா லெவல், கார்டேட்ஸ் அப் டு ஃபைலா லெவல்னு ஒரு 4 சப் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிங்டம் அனிமலியா, அனிமல் கிங்டமில் என்னென்னலாம் வருது அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். கிங்டம் அனிமலியா கம்ப்ரைசஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ நம்ம எவ்வளவு பிளான்ஸ் இருக்குது, எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குன்றது இன்னும் ஒரு மிஸ்ட்ரி தான். ஏன்னா நம்ம இன்னும் புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். நிறைய நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். ஸோ இது வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாமே வித்தவுட் எ பேசிக் கிளாசிஃபிகேஷன் மே லீட் டு கன்ஃபியூஷன். இப்போ நம்ம வச்சிருக்கிற இவ்வளவு அனிமல்ஸையும் இவ்வளவு பிளான்ஸையும் கிட்டத்தட்ட 8.7 மில்லியன்ஸ் இருக்கிறதா ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம். இவ்வளவையும் நம்ம படித்தோம் அப்படின்னா வி வில் லீட் டு கன்ஃபியூஷன். அப்போ அதை பார்ட்டாக பிரித்து கிளாஸிஃபை பண்ணி அந்த ஒரு குரூப்பாக படித்தோம் அப்படின்னா நம்ம குவைட் ஈஸி. In addition to this, there are several new species of animals being constantly discovered. புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு நாளும் ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு புது அனிமல் ஆர் பிளான்ட் ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. கிங்டம் அனிமலியாவில் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். எதுக்காக கிளாஸிஃபை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஐடென்டிஃபை. இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ட்ரெக்கிங் போகிறோம். நீ கேட்குற இது என்ன அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. இந்த அனிமலோட பேர் தெரிஞ்சிருக்கணும் யாராவது ஒருத்தருக்காவது. எப்படி தெரியும்? கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்கும் அதில் வழிவகை இருக்குது. சரியா? ஸோ அதில் கிளாசிஃபிகேஷனோட கீ அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அது என்ன அனிமல், என்ன கிளாஸு, என்ன ஃபைலம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். நேமிங் தம். ஸோ நேம் வைக்கிறதுக்கு கிளாசிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அசைனிங் எ சிஸ்டமேட்டிக் பொசிஷன், அதுக்கும் அது யூஸ் ஆகுது. கிங்டம் அனிமலியா இஸ் கிளாசிஃபைடு மெயின்லி பேஸ்ட் ஆன் க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லாமே க்ளோஸாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ஒரே கிளாஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸ் அப்படின்னா அதில் ஃபீடிங் த அனிமல்ஸ் வித் மில்க், அதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வரும். ஸோ இதில் எல்லா அனிமல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பேர்ட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா இதில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் லிவ்ஸ் போத் இன் வாட்டர் அண்ட் லேண்ட். ஸோ இதோட கேரக்டர்ஸ் எல்லாம் சிமிலராக இருக்கும். ஸோ இப்படி சிமிலராக இருக்கிறதையெல்லாம் ஒரே குரூப்பாக வைக்கிறது தான் இதோட மெயின் எய்மே. கிங்டம் அனிமலியா இஸ் characterized ஆஃப் யூகேரியாட்டிக், மல்டிசெல்லுலார் அண்ட் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம். அதில் அனிமல் கிங்டத்தை நம்ம 2 மெயின் கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். தே இன்க்ளூட் அபவுட் 35 ஃபைலா, மொத்தமாக 35 ஃபைலாவாக பிரிச்சிருக்கோம். அதில் 11 ஆர் கன்சிடர்ட் அஸ் மேஜர் ஃபைலா. அந்த 11 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் அனிமல்ஸ் ஆர் இன்வெர்டபிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் பேக் போன். ஸோ இது ஃபைலாவில் அனிமல்ஸில் 99% வித்தவுட் போன். அதனால் இன்வெர்டபிரேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. 1% தான் வெர்டபிரேட்ஸ். த ரிமைனிங் ரெப்ரசன்ட்ஸ் வெர்டபிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித் பேக் போன். ஸோ வித் பேக் போனோடு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான். இதை நான் கார்டேட்ஸ், கார்டேட்ஸ்ன்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஆன் த பேஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு இதை 2ஆக பிரிச்சிருக்கோம், நான் கார்டேட், கார்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மேஜர் 11 ஃபைலா யாருன்னு பார்க்கலாம். பொரிஃபெரா, நிடேரியா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கெல்மின்தஸ், அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 10 ஃபைலம்ஸ். கார்டேட்டாவோட சேர்த்தா 11 ஃபைலம் ஆயிடுச்சு. ஸோ மீதி 35 ஃபைலம் இருந்தால் கூட இந்த 11 ஃபைலம் தான் நம்ம மேஜராக படிச்சுட்டு இருக்கோம். பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்படியெல்லாம் ஃபைலாவாக பிரிக்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறீங்க, இதெல்லாம் நம்ம இந்த டைட்டிலில் பார்க்கலாம். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட்
but yet they possess certain common fundamental features. சரி, the arrangement of cell layers எப்படி இருக்கு, levels of organization எப்படி இருக்கு, nature of coelom எப்படி இருக்கு, presence or absence of segmentation எப்படி இருக்கு, notochord எப்படி இருக்கு, organization of organ system எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸிஃபை பண்றோம். levels of organization. ஒரு ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா நாம ஆட்டம்ஸ், சப்ஆட்டம்ஸ் அந்த லெவலுக்கு போகலாம். இன்னைக்கெல்லாம் ஆட்டமையே பிரிச்சுட்டாங்க. ஆட்டமை வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்னு பிரிச்சிருக்காங்க. அதையே இன்னைக்கு பிரிச்சாச்சு. ஸோ இந்த மூணு சேர்ந்தா தான் ஒரு ஆட்டம். இந்த மாதிரி ஆட்டம் சேர்ந்தது மாலிகூல்ஸ், மாலிகூல் சேர்ந்தது தான் ஆர்கனல். உதாரணம் மைட்டோகாண்ட்ரியா, கால்கி apparatus, இதெல்லாம் மேடப் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். அடுத்து ஆர்கனல் சேர்ந்தது செல், செல்ஸ் சேர்ந்தது டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் சேர்ந்தது ஆர்கன்ஸ், ஆர்கன் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது தான் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம்ஸ்ல நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கும். பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஒரு ஆர்கன்ல ஒன்று ரெண்டு சிஸ்டம் இருக்கலாம். பட் ஒரு ஆர்கன் வந்து சிஸ்டத்துக்குள்ளார இருக்கும். ஹார்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்குள்ளார இருக்கும். அது மாதிரி டிஷ்யூ வந்து ஆர்கனுக்குள்ளார இருக்கும், செல்ஸ் டிஷ்யூஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் அனிமலியா மெட்டாசோவான்ஸ் அண்ட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஸோ புரோட்டோசோவா விட்டுட்டு மெட்டாசோவாவுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கிரேடில் வந்துருக்கும், இந்த கிரேடில் வந்திருக்கும், இல்லைன்னா இந்த கிரேடில் வந்திருக்கும், இல்லைன்னா இது ஏதாவது ஒரு கிரேடில் அதோட ஆர்கனைசேஷன் வந்திருக்கும். The cells of the metazoans are not capable of independent existence and exhibit division of labor. ஸோ இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்லும் ஒரு வேலையை செய்யும். Among the metazoan, cells may be functionally isolated or similar kinds of cells may be grouped together to form tissues, organ and organ systems. Cellular level of organization. இந்த பிக்சரை பாருங்களேன், இது ஒரு ஸ்பாஞ்ச் இங்க வச்சிருக்கு. ஸ்பாஞ்ச் ரைட்டு. இதில் cells in the sponge are arranged in loose aggregates and do not form tissues and they exhibit cellular level of organization. இங்கே எல்லாமே செல்ஸ் தான், நோ டிஷ்யூ அட் ஆல். எல்லாமே செல்ஸ் தான். வேற வேற மாதிரி சில செல்ஸ் இருந்தால் கூட எல்லாமே செல்ஸ் தான், நோ டிஷ்யூ. அதனால தான் இந்த செல் கிரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் ஸ்பாஞ்சை பொறுத்த வரைக்கும். There is a division of labor among the cells and different types of cells are functionally isolated. So இந்த செல் வேற வேலை செய்யும், இது வேற வேலை செய்யும், ஆனால் டிஷ்யூ கிடையாது. இன்னும் ஸ்பாஞ்சஸை பொறுத்த வரைக்கும் the outer layer is formed of pinocytes, plate-like cells that maintain the size and structure of the sponge. பினோசைட் எங்கே இருக்குது பாரு, இந்த இடத்துல இந்த செல் எல்லாம் வந்து பினோசைட் தான். இதெல்லாம் ஆனால் ஷேட் பண்ணுறது எல்லாமே பினோசைட். இது வந்து தான் நம்ம நார்மலாக நம்ம பாடியில எபிடெர்மல் செல்னு சொல்கிறோம், இங்கே பினோசைட்னு சொல்கிறோம். தென் இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சேனோசைட்ஸ். சேனோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளார இருக்குது. இந்த பாரு இங்கே இருக்குது, அது இன்னர் லேயர் ஆஃப் செல்ஸ். உள்ளுக்குள்ளார லேயரை ஃபார்ம் பண்ணக்கூடியதான் சேனோசைட்ஸ். These are flagellated collar cells that create and maintain water flow through the sponge, thus facilitating respiratory and digestive functions. உள்ளுக்குள்ளார வாட்டர் வர்றது, வெளியில போறது, இது எல்லாம் கண்ட்ரோல் பண்றது இந்த காலர் செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் காலர் செல். பாரு இந்த ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு செல் போட்டிருக்காங்க பாரு, இதுதான் வந்து சேனோசைட். ஓகே, ஸோ இதுதான் அது. ஸோ இது வந்து ரெஸ்பிரேஷன், டைஜஷன் இதையெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணுது. செல் லெவல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். அடுத்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். பிக்சரில் ஹைட்ரா பார்க்குறீங்க. ஹைட்ராவில் ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு, ஒரு செக்ஷன் எடுத்து வச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட். செல்ஸ் பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் டிஷ்யூஸ்.
Cells of a tissue integrate into a highly coordinated fashion to perform a common function due to the presence of nerve cells, sensory cells. இதில் ஒரு செல்லும் ஒரு மாதிரி வேலை செய்யுது. இது பாரு, எக்டோடம் ஒரு வேலை செய்யுது, எண்டோடம் வேற ஒரு வேலை செய்யுது, கிளாண்ட் செல் வேற ஒரு வேலையை செய்யுது. ஸோ இந்த மாதிரி இங்கே பாரு, மீசோக்ளியா இங்கே ஒரு மாதிரி செல், இங்கே வேற மாதிரி ஒரு வேலை செய்யுது. ஸோ இன்னும் உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா இன்னும் வேற டிஷ்யூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ டிஷ்யூஸ் இந்த பாருங்க, சென்சரி நியூரான், இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா வேற டோட்டலி டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் இன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, செல்னா அதுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிச்சு. ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன், கண்டக்ஷன் இன் ஃபங்க்ஷன், ஸோ இன்னர் டைஜஷன் இன் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி ஒரு வேலையை பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அசியூம் பண்ணிக்கிச்சு. ஸோ வி கால் இட் அஸ் டிஷ்யூ. The tissue level organization is exhibited in diploblastic animal like cnidarians. Diploblasticனா 2 layers இருக்கும், 2 wall layers இருக்கும். இதுதான் diploblastic. The formation of tissues is the first step towards the evolution of body in animals. Organ level organization. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபைலம் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் பிளானேரியா வார்ம். இதில் டிஷ்யூஸ் அக்ரிகேட் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கன். இது பார்த்தீங்கன்னா ஹெட் மாதிரி ஒரு போர்ஷனை ஃபார்ம் பண்ணுது. இது பிரெயினை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், மவுத்து, இது எல்லாமே இதுதான். ஸோ இதுக்குன்னு சொல்லி நிறைய ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எ ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் over the tissue level of organization that appears for the first time in the phylum Platyhelminthes. இங்கே பார்த்தீங்கன்னா வேற வேற ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அடுத்தாப்புல. இது வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் சிஸ்டமா ஃபார்ம் ஆயிருக்கு. The most efficient and highest level of organization among the animals is exhibited by flatworms, nematodes, annelids, arthropods, mollusks, echinoderms and chordates. The evolution of mesoderm in these animals has led to their structural complexity. The tissues are organized into organs and organ systems. So இங்க digestive system, nervous system, circulatory system, இந்த இடத்துல சர்க்குலேட்டரி சிஸ்டம், இப்படி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸாக ஆர்கனைஸ் ஆகிருக்கு. வேறு டைஜஸ்டிவ் டியூப் தனியாக வந்துருச்சு, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் தனியாக வந்துருச்சு, நர்வஸ் சிஸ்டம் தனியாக வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த அட்வான்ஸ்மெண்ட். இங்கே ஒரு ஸ்டெப் மேலே முன்னேறி வந்திருக்கு. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஈச் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் a specific function and show organ system level of organization. Highly specialized nerve and sensory cells coordinate and integrate the functions of organ systems, which can be very primitive and simple or complex depending on the individual animal. So இங்க பாருங்க, nervous system, central nervous system. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக இங்கே டெவலப் ஆகி அது அட்வான்ஸ் ஆகி வந்திருக்கு. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேயும் இன்னொரு பிக்சர் பார்க்குறீங்க. The digestive system of Platyhelminthes has only a single opening to the exterior. ஆனால் இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது இதே தான் ஓப்பனிங் ஃபார் எக்ஸ்டீரியர், இதே தான் இன்டேக்கிங், அதே மாதிரி இருந்தது. வந்து இப்போ ஆர்கன் சிஸ்டம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. both mouth and anus and hence as an incomplete digestive system. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு incomplete digestive system இருந்தது. இது from Aschelminthes to Chordate, all the animals have complete digestive system with 2 openings, mouth and anus. ஸோ இங்கே ஒரே ஓப்பனிங் தான் ரெண்டுக்கும், ஃபுட் எடுத்துக்கிறதுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும். ஆனால் மேலே வர வர இந்த சிஸ்டம் டெவலப் ஆகி தனித்தனி ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா தனி ஆர்கன் சிஸ்டம் வந்துருச்சு. ஆனஸ் தனியாக இருக்குது, மவுத்து தனியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து தனித்தனி ஆர்கன்ஸ் இதில் ஃபார்ம் ஆயிடுச்சு ஆர்கன் சிஸ்டத்தில். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்,
Similarly, the circulatory system is of two types, open type and closed type. Open type la pathina in which blood remains filled in the tissue spaces due to the absence of blood capillaries. So இங்க பார்த்தா அப்படின்னா எல்லா இடத்துலையும் fill ஆயிருக்கும். ஏன்னா இங்க no tubes capillaries கிடையாது. capillaries இல்லாதனால blood ஃபுல்லா எல்லா இடத்துலையும் fill ஆயிருக்கும். blood நிறைய waste ஆகும். இது எங்கெங்க இருக்குன்னா ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க், எக்கினோடெர்ம்ஸ் அண்ட் யூரோகார்டேட்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம். க்ளோஸ்டு டைப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததுல வந்துருச்சு. இங்க க்ளோஸ்டு டைப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. இங்க பாருங்க தனியா சர்க்குலேட்டரி டியூப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி தனித்தனி டியூப் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ பிளட் கேபிலரிஸ் பாருங்க கிளியரா இருக்கு. இங்க பிளட் டிஷ்யூக்கு இடையில எல்லாம் போய் நிற்க வேண்டியதில்லை. எங்கெங்க போகணுமோ அங்கே போய் பிளட் டைரக்டாக சப்ளை ஆகலாம். ஸோ இதுதான் க்ளோஸ்டு டைப்போட அட்வான்டேஜ். பிளட் வேஸ்டேஜ் இஸ் ரெடியூஸ்டு டு மேக்ஸிமம். இது வந்து அனிலைட்ஸ், செஃபலோகார்டேட்ஸ், வெர்டபிரேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். இந்த பிக்சர்ல பாருங்க, இங்க வந்து டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். During the embryonic development, tissues and organs of animals originate from 2 or 3 embryonic germ layers. On the base of origin and development, animals are classified into diploblastic. இங்க வந்து ரெண்டு டெர்மிஸ் தான் இருக்கு, ரெண்டு லேயர் தான் இருக்கு, germ layers, ectoderm, endoderm. ரெண்டு germ layers தான். இங்க மூணாவது ஒரு germ layer வந்திருக்கு. இது ectoderm, இது எண்டோடர்ம். இங்கே ஒரு மூணாவது லேயர் மீசோடர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்திருக்கு. ஸோ அப்போ 3 germ லேயர்ஸ்லேருந்து பாடி, ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதனால் இதுக்கு பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது ரெண்டுமே எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் ஃபர்தராக ஒரு பேபி அனிமல் ஃபார்ம் ஆக முடியும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது இது 2 லேயர்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுனால டிப்ளோபிளாஸ்டிக். இது 3 பாடி லேயர்ஸ் அதிலிருந்து ஃபார்ம் ஆகிறதுனால இதுக்கு பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன்லேயே இன்னும் கொஞ்சம் பார்க்குறோம். Animals in which the cells are arranged in 2 embryonic layers, the external ectoderm and internal endoderm are diploblastic animals. In these animals, ectoderm gives rise to epidermis, endoderm gives rise to gastrodermis. Okay. As undifferentiated layer present between the ectoderm and endoderm is the mesoglea. The triploblasticல பார்த்தீங்கன்னா மீசோடர்ம் அல்லது மீசோக்ளியான்னு ஒரு லேயர் இருக்கும். இதுதான் வந்து என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd லேயரா யூஸ் ஆகுது. அவுட்டர் எக்டோடர்ம்லேருந்து நமக்கு ஸ்கின், ஹேர், நியூரான், நெயில்ஸ், டீத் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். இன்னர் எண்டோடர்ம்லேருந்து லங், லிவர், கட் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக ஃபார்ம் ஆகுது. மிடில் லேயர் மீசோடர்ம்லேருந்து மசில், போன், ஹார்ட்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்படி அது ஒன்றும் ஒரு ஏரியாவும் ஒரு இடமும் வந்து நமக்கு வந்து தனித்தனியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. Patterns of symmetry. Symmetry is the body arrangement in which parts that lie on opposite side of an axis are identical. இப்போ ஒரு ஆர்கானிசம் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் பைலேட்ரல் சிமெட்ரி. இதுக்கு பேர் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு பேர். இந்த ஆர்கானிசத்தை நம்ம 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ண முடியுது. we get 2 equal halves, we call it as bilateral symmetry. ஆனால் இது இப்படி ஒரு 3வது ஆங்கிளில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிமெட்ரி கிடைக்காது. இந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் கிடைக்கும். சரி, இதே ஆர்கானிசம் ஸ்டார் ஃபிஷ்ஷு இல்லைன்னா இந்த மாதிரி ஹைட்ரா, இந்த மாதிரி சி அனிமோன் இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன். இதை ஈக்குவலாக கட் பண்ணிங்க அப்படின்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குது. இந்த பிளான்லேயும் கிடைக்கும், இந்த பிளான்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து இந்த பிளான்லேயும் கிடைக்கும். எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும் கிடைக்கும். இதுக்கு பேர் ரேடியல் சிமெட்ரி. You can cut the organism into 2 equal halves in any angle, in any plane. This is what we call radial symmetry. இங்க இந்த ஆர்கானிசத்தை பாருங்க, ஸ்பாஞ்சஸை. இதில் எந்த ஆங்கிளில் கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 2 equal halves கிடைக்காது. இது ஏசிமெட்ரி.
ஸோ இப்படி 3 சிமெட்ரியாக நம்ம ஏசிமெட்ரி, சிமெட்ரின்னு பிரிச்சிருக்கோம். சிமெட்ரியை ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரின்னு பிரிச்சிருக்கோம். பென்டாமீரஸ் ரேடியல் சிமெட்ரி. Triploblastic animals like echinodermis have 5 plans of symmetry and show pentamerous radial symmetry. இதை கட் பண்ணினா இப்படி ஒரு 5 ஆங்கிள் நமக்கு வந்து சிமெட்ரி கிடைக்கும். அதனால இதுக்கு பேர் பென்டாமீரஸ் ரேடியல் சிமெட்ரின்னு பேர். இதை நீ ஸ்டார் ஃபிஷ்ல பார்க்கலாம். ரேடியல் வெர்சஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. இதில் வந்து animals which possess 2 pairs of symmetrical sides are said to be biradially symmetrical. 2 pairs of symmetrical sides. அதுக்கு பேர் தான் பைரேடியல் சிமெட்ரி. 2 பேர்ஸ் கிடைக்கும், 2 இடத்துல கட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னு பேர். பைரேடியல் சிமெட்ரி இஸ் a combination of radial and bilateral symmetry seen in ctenophores. இதை 2ஆக கட் பண்ணுறோம், 2 பேர்ஸ் நமக்கு கிடைக்கும், 1 and 2, 3 and 4. ஸோ நமக்கு 2 பேர்ஸ் கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பைலேடியல் சிமெட்ரி அப்படின்னு பேர். ஸோ 2 பேர்ஸ் கிடைக்குது, இதுக்கு பேர் பைரேடியல் சிமெட்ரி. பட்டன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. தோ தேர் ஆர் பிளான்ஸ் ஆஃப் சிமெட்ரி, ஒன் த்ரூ த லாஞ்சிடியூடினல் அண்ட் சாஜிட்டல் ஆக்சிஸ் அண்ட் த அதர் த்ரூ த லாஞ்சிடியூடல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து பிளான்ஸ் ஆஃப் சிமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரூ த லாஞ்சிடியூடினல் அண்ட் சாஜிட்டல் ஆக்சிஸ். இதில் இப்படி ஒரு ஆக்சிஸில் நமக்கு ஒரு பிளான் கிடைக்குது, 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குது, இப்படி ஒரு ஆங்கிளில் கிடைக்குது. இதுதான் நம்ம பைரேடியல் சிமெட்ரின்னு சொல்கிறோம். காம் ஜெல்லிஃபிஷ் ப்ளூரோ பிராக்கியால பார்க்குறீங்க, இந்த பிக்சரில் அதுதான் பார்க்குறீங்க. ப்ளூரோகிராம். பைலேட்ரல் சிமெட்ரி இன் இன்செக்ட்ஸ். It is an advantageous type of symmetry in triploblastic animal which helps in seeking food, locating mates, escaping from predators and more efficiently. Animals that have dorsal and ventral sides, anterior and posterior ends, right and left sides are bilaterally symmetrical and exhibit cephalization in which the sensory and brain structures are concentrated at the anterior end of the animal. ஸோ இந்த மாதிரி பைலேட்ரலி சிமெட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வந்து டார்சல் வென்ட்ரல் சைடு அப்படின்றது இருக்கும், தலைப்பகுதி இருக்கும், செஃபலைசேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் எண்ட், வென்ட்ரல் அண்ட் போஸ்டீரியர் எண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். அனிமல்ஸ் விச் ஹேவ் 2 சிமிலர் ஹாவ்ஸ் on either side of the central plan show bilateral symmetry. Coelom. The presence of body cavity or coelom is an important feature in classifying animals. இப்போ இந்த இடம் தான் coelom அப்படின்னு சொல்றோம். Most animals possess a body cavity between the body wall and the alimentary canal. இது வந்து alimentary canal, இது வந்து body wall. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த இடம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சீலோம் அப்படின்னு சொல்றது. பாடி வால், இது அலிமெண்ட்ரி கனால், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இடம் தான் வந்து சீலோம் அப்படின்னு சொல்றோம். Most animal possess body cavity between the body wall and the alimentary canal and is lined with mesoderm. Coelom, acoelom. Animals which do not possess a body cavity are called acoelomates. Since there is no body cavity in these animals, their body is solid without perivisceral cavity. This restricts the freedom of free movement of internal organs. Since there is no body cavity in these animals, acoelomate பொறுத்த வரைக்கும் பாடி கேவிட்டி கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பாடி சாலிட், உள்ளுக்குள்ளாரெலாம் வந்து உள்ளுக்குள்ளார எந்த இடமும் இல்லை, ஃப்ரீயாக ஆர்கன்ஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதே பாடி கேவிட்டி இருந்துச்சுன்னா ஆர்கன்ஸ் கேன் ஃப்ரீலி மூவ் ஃப்ரம் one another place. Pseudocoelom. In some animals, the body cavity is got fully lined with mesodermal epithelium, but the mesoderm is formed of scattered pouches between the ectoderm and mesoderm. So இங்க பாத்தீங்க அப்படின்னா it is formed of pouches, சின்ன சின்ன பவுச் தான் இருக்கும், அதுவும் மீசோடர்மல் பவுச். இதை நம்ம வந்து பாடி கேவிட்டின்னு கன்சிடர் பண்ண முடியாது. அதனால இதை வந்து நாம் சூடோசீலோம்னு சொல்கிறோம். இதை வேணால் என்லார்ஜ் பண்ணி பார்த்துடலாமே. இதை பாருங்கள், இதில் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் ஸ்மால் பவுச்சஸ், சூடோசீலோம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மால் பவுச்சஸ் இதெல்லாம் இது வந்து பார்க்குறீங்க. ஓகே.
Animals that possess pseudo-seal are called as pseudocoelomates, example roundworms. The pseudocoelomic fluid is a pseudocoelom. In the pseudocoelom acts as a hydrostatic skeleton and allows free movement of the visceral organs for the circulation of கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஏசிலோ மாதிரி டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறது இல்லை. அடுத்து யூசிலோம். Eucoelom or true coelom is fluid-filled cavity that develops within the mesoderm. So, ஒரு fluid-filled cavity இதுதான் coelom. இந்த white கலரில் இருக்கிறது தான் fluid-filled cavity. அது within the mesoderm. இது mesodermக்குள்ளார வந்துடுது. Right, okay. And is lined by mesodermal epithelium called peritoneum. இதை சுற்றி இருக்கிற இந்த லேயருக்கு பேர் பெரிட்டோனியம் அப்படின்னு பேர். இந்த லேபிள் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த ரெண்டு லேயரும் பெரிட்டோனியம் அப்படின்னு பேர். இந்த பெரிட்டோனியம் லேயருக்குள்ளார என்ன இருக்குன்னா சீலோம் இருக்கு. Such animals are true body cavity are called as coelomates and eucoelomates. Schizocoelomates ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். Based on the mode of formation of coelom, eucoelomates may be classified into two types. Schizocoelomates. In these animals, the body cavity are formed by splitting of mesoderm. Mesoderm ரெண்டா பிரிஞ்சு அதிலிருந்து சீலம் ஃபார்ம் ஆச்சுன்னா சைசோசீலோமேட்ஸ் அப்படின்னு பேர். அனிலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் mollusks. In enterocoelom animals, the body cavity is formed from the mesodermal pouches of the archenteron. Mesodermal pouches வந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணி கொடுக்குது? சீலோமை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே வந்து பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு பை மீசோடர்மல் பவுச்சஸ். அதனால் இதை வந்து என்டிரோசெலோமேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா எக்கிடோடர்ம்ஸ், ஹெமிகார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸில் இருக்குது. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரூ ஸ்டீலோம் ஓவர் இஸ் pseudocoelom? A hydrostatic skeleton or fluid-filled body cavity provides more rigid structure than the mesoderm. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஆகிடுது ஃபார் த மசில்ஸ் டு புல் அகெயின்ஸ்ட், தஸ் பி எ மோர் எஃபிஷியன்ட் ஸ்கெலிட்டல் சப்போர்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸ். இங்கே இது சூடோசீலம் விட ட்ரூ சீலம் வந்து ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. பட் இட் இஸ் நாட் எ எக்ஸாக்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இட் இஸ் எ ஹைட்ரோஸ்டாட்டிக் skeleton. Absorbed nutrients can be circulated among the body and metabolic waste can be carried to the body surface more efficiently by fluid rather than by solid mesoderm. ஸோ இந்த சீலோம் இருக்கிறதுனால வெளியில் வேஸ்டெல்லாம் ஈஸியாக வெளியில் வந்துடுது. உள்ளுக்குள்ளார தேவையான பொருளெல்லாம் உள்ளே போகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த சீலோம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு சாலிட் பார்ட் ஃபில் பண்ணியிருந்தால் அந்த டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இங்கே ஒரு லிக்விட் பார்ட் சீலோம் இருக்கிறதுனால, அது லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக ஒரு டிரான்ஸ்போர்ட் நடக்குது. செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்ட். இங்கே in some animals the body is externally divided into series of repeated units called segments. இந்த அனிமலோட பாடி பார்ட்டை பாருங்களேன், அப்படியே செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கிறது தான் நம்ம செக்மெண்டட் வார்ம்ஸ்னு சொல்கிறோம். மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். சீரீஸாக இப்படி வரிசையாக செக்மெண்ட்ஸ் இருக்கிறத. The simplest form of segmentation is found in annelids, in which each unit of the body is very similar to the next one. But in arthropods, the segment look different and has different function. So annelidsல வேற மாதிரியாவும் arthropodsல வேற மாதிரியாவும் இருக்கு. Segmentation and notochord. But in arthropods, the segments may look different and has very different functions. So இங்கே பாருங்களேன், ஹெட், thorax, abdomen. ஸோ செக்மெண்ட்டே ரொம்ப டிஸ்டிங்க்டாக பார்ட்ஸாக ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்டு. அனிமல்ஸ் விச் பொசஸ் நோட்டோகார்டு அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் தர் டெவலப்மெண்ட் ஆர் கால்டு கார்டேட்ஸ். நோட்டோகார்டுன்னு ஒரு பார்ட் வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கு பேர் வந்து கார்டேட்னு பேர். இந்த மாதிரி முள்ளாக வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ நான் கர்சார் வைக்கிற இடத்துல நோட்டோகார்டு இஸ் ஏ மீசோடெர்மலி டிரைவ்டு ராட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோமில் மீசோடோம்லேருந்து ஃபார்ம் ஆகுது ஒரு கார்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர் நீளமாக. இது வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுனாவே வந்து கார்டேட் அப்படின்னு பேர். எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, சிலதெல்லாம் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும், கொஞ்சம் நாளில். சிலதெல்லாம் எண்டு வரைக்கும் இருக்கும்.
ஸோ எப்போ இருந்தாலும் சரி, தட் இஸ் கார்டேட். பேஸ்ட் ஆன் த presence or absence of notochord, animals are classified into chordates, non-chordates. கார்டேட்டா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார நோட்டோகார்டு இருக்கும். cephalochordates, யூரோகார்டேட்ஸ், பைசஸ் டு மேமலியா. நான்-கார்டேட்ஸ் பொரிஃபெரா, ஹெமிகார்டேட்டா. ஸோ இதில் நோட்டோகார்டு தெளிவாக இருக்கு பாருங்க.